அன்பு மாணவர்களே, இந்த காணொளியில் நம்ம கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகளை பற்றி பார்க்குறோம். இந்த திறன்பேசிகள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்றைக்கி நம்ம பல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஒரு வீடியோ கேமராவுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறோம், அதாவது வாய்ஸ் ரெக்கார்டருக்கு பதிலாக பயன்படுத்துகிறோம். இப்படி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பல விஷயங்களுக்கு மாற்றாக பயன்படுத்துகிறோம். அதுபோல் பேங்கிங்லேயும், அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டெபிட் கார்ட்ஸ்க்கு மாற்றாக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ டெபிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம், அதாவது ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம். இதான் இங்கே சொல்கிறாங்க. திறன்பேசிகள் ஏற்கனவே எண்ணியல் படக்கருவி மற்றும் குரல் பதிவு கருவியின் இடத்தை கைப்பற்றியதை போல விரைவில் அது மெய்நிகர் பற்று அட்டையின் இடத்தையும் கைப்பற்றும். ஆல்ரெடி இது நடந்துட்டு அது இங்கே அந்த நெகிழி அட்டை பிளாஸ்டிக் கார்ட்ஸ் இல்லாமல் உடனடியாக பணத்தை அனுப்பவும் பெறவும் இது வழிவகை செய்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கைபேசி வங்கி சேவை, மொபைல் பேங்கிங்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இது பேங்க்னால் வழங்கப்படக்கூடிய ஒரு சேவை. இந்த சேவையை நம்ம டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ற டிவைஸ் பயன்படுத்தி இந்த சேவையை நம்ம பெறலாம். இது மின்வங்கி சேவையினுடைய மற்றொரு வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேங்கிங்னு மற்றொரு வடிவம். இந்த கைபேசி வங்கி சேவை என்ற சொல் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி பரிவர்த்தனைகளை நகர்பேசிகளின் உதவியுடன் நடத்த வங்கிகள் வழங்கும் சேவைகளை குறிக்கிறது. அதாவது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்வீஸை நம்ம பெறுறோம். அதனால தான் இது பேர் மொபைல் பேங்கிங்னு சொல்கிறாங்க. இந்த பரிவர்த்தனையில் நம்ம பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம், அதாவது இருப்பு சரிபார்த்தல், கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுதல், பிற கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுதல், பணம் செலுத்தல்கள், கொள்முதல், இது எல்லாமே இந்த சர்வீஸில் வந்துடும். எப்போ வேணாலும் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம், பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். இந்த நகர்பேசியில் பார்த்தீங்கன்னா வேப்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த வேப் ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி நம்ம பேங்க்கினுடைய அந்த வெப்சைட்டினுடைய இணைப்பை ஏற்படுத்தி நம்ம மொபைலுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் இணைப்பை ஏற்படுத்தி அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணுறோம். இது செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்கிற அந்த நடைமுறையை பயன்படுத்தி தகுதிப்படுத்துகிறது. நம்ம நகர்பேசி வங்கி செயல்பாடுகளை இந்த வகையிலலாம் நம்ம பிரிக்கலாம். அதாவது அழைப்புதவி மையத்தை கால் சென்டர் மூலமாக நம்ம அந்த சேவையை பெறலாம். தானியங்கி ஐவிஆர் தொலைபேசி சேவையை பயன்படுத்தி நாம் அந்த மொபைல் பேங்கிங் சேவையை பெறலாம். அதே போல் எஸ்எம்எஸ் வழியாக பெறலாம். வேப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம், அல்லது திறன்பேசி பயன்பாடுகளை பயன்படுத்தலாம், அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தலாம். ஆப்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, மொபைல் ஆப், பேங்கிங் ஆப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் பேங்கிங் பண்ணலாம். சரிங்களா? இதில் இணைய வங்கி சேவை, இன்டர்நெட் பேங்கிங் பற்றி பார்க்குறோம். மின் வங்கி சேவை என்பது இணைய வங்கி, நிகழ்நிலை வங்கி, மெய்நிகர் வங்கி, நேரடி வங்கி, வலையமைப்பு வங்கி மற்றும் தொலை வங்கிகளுக்கான ஒரு தொகுப்பு பெயர் தான் நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக நெட் பேங்கிங் நம்ம சொல்கிறோம். வங்கி நிறுவனங்களால் இயக்கப்படும் பாதுகாப்பான வலைத்தளத்தில் இந்த பரிவர்த்தனைகளை நாம் மேற்கொள்ளலாம். ஒரு வாடிக்கையாளர் அவர் அந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம். எந்த ஒரு வங்கி பரிவர்த்தனைகளையும் நம்ம செய்யலாம். வேகமாகவும் அதே நேரத்தில் கன்வீனியண்ட்டாக வசதியாகவும் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை. இதன் மூலமாக வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் பலவிதமான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம், இணையதளத்தின் மூலமாக மேற்கொள்ளலாம். நிகழ்நிலை வங்கியல் முறை கோர் பேங்கிங் முறையுடன் இணைக்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாளரை தனக்கான வங்கி கிளையை பிரத்யேகமாக இயக்குவது போன்றது. அவருக்குண்டான சேவையை அவரே இயக்கிக்கிறார், அந்த பேங்க்கை அவரே இயக்குறது, அதான் கோர் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய நன்மைகளின் போது வாடிக்கையாளர் அவருடைய பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் மூலமாக பாதுகாப்பாக தன்னுடைய வசதிக்கேற்ப பணத்தை செலுத்தலாம். இணைய அணுகல் மூலம் வங்கி சேவையை உலகின் எந்த இடத்துல இருந்தும் எந்த நேரத்திலும் பயன்படுத்த முடியும். அதே போல் ஏதேனும் ஒரு உலாவி மட்டுமே போதும். கூகுள் குரோம் உதாரணமாக, இது போன்ற இந்த உலாவியை கொண்டே நாம் அந்த செயல்பாடுகளை செய்யலாம். வழக்கமான பரிவர்த்தனை தவிர வங்கி கணக்கு நிலுவைகள், பரிவர்த்தனை அறிக்கைகள், சமீபத்திய பரிவர்த்தனைகள், பிற கட்டணங்கள் செலுத்துதல், இந்த திருட்டு அல்லது இழப்பு ஏற்பட்டால் அட்டையை முடக்குதல், நெட் பேங்கிங் வச்சு நம்மளோட கார்டை பிளாக் பண்ணிடலாம். இது மாதிரி நிறைய சேவைகளை இதன் மூலமாக நாம் பெறலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நாம் பெறலாம். அந்த என்டையர் கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். ஸோ நிகழ்நிலை வங்கி சேவையை பயன்படுத்தணும். என்னென்ன படிநிலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வங்கி வழங்கிய பிரத்யேக பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்ளே நுழையணும். அந்த நெட் பேங்கிங் அந்த வெப்சைட்குள்ளே நுழையணும்.
அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன யாருக்கு பணத்தை பரிமாற்றம் செய்ய விரும்புகிறோமோ அவரோட அந்த பயனாளியினுடைய பெயரை, வங்கி கணக்கு, பிரான்ச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு இது போன்ற தரவுகளை உள்ளீடு செய்யணும். உள்ளீடு செய்து அவரை வந்து அந்த பணம் பெறுபவரின் பிரிவை சேர் என்ற பகுதியில் அவரை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம என்ன மாதிரியான மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் என்பதை தேர்வு செய்யணும். ஆர்டிஜிஎஸ்ஸா, நெஃப்டா, ஐஎம்பிஎஸ்ஸான்னு தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பணத்தை செலுத்த வேண்டிய கணக்கு, நம்ம எந்த கணக்குலேருந்து பணத்தை செலுத்த விரும்புகிறோமோ அந்த கணக்கை தேர்வு செய்யணும். எவ்வளோ பணம் யாருக்கு அனுப்ப போகிறோம், அந்த பெனிஃபிஷியரோட பெயர், என்ன காரணத்துக்காக அனுப்ப போகிறோம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உடனே நமக்கு ஒரு ஓடிபி வரும். நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பயன்படுத்தி நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். அந்த ஓடிபியை பயன்படுத்தினா தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடைபெறும். அந்த ஓடிபி என்பது மிக மிக முக்கியமானது. ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று குறிப்பிடுவார்கள். ஸோ அந்த ஓடிபி தான் ஒரு தானியங்கு தீர்வை அமைப்பின் மூலமாக அந்த பண பரிவர்த்தனை நடைபெறும். எனவே அந்த ஓடிபி அல்லது அந்த பின் நம்பர் என்பது மிக மிக முக்கியமானது. அடுத்தது ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம். ஒருங்கிணைந்த செலுத்துதல் இடைமுகம் என்பது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். யூபிஐ என்று ஷார்ட்டாக குறிப்பிடுவார்கள். இது வங்கிகளுக்கு இடையேயான பண பரிவர்த்தனைகளை எளிமையாக்க இந்திய தேசிய செலுத்தல் நிறுவனம் என்பிசிஐயால் அறிமுகப்படுத்தப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்நேர கட்டணம் செலுத்தல் அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில், பாதுகாப்பான முறையில் உடனடியாக பணம் செலுத்தக்கூடிய ஒரு வசதியாகும். இந்த இடைமுகமானது ரிசர்வ் வங்கியினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு 2 வங்கி கணக்குகளுக்கிடையே உடனடியாக பணத்தை கைபேசி சாதனங்கள் மூலம் பரிமாற்றம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. பயனாளரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அதன் சொந்த கணக்கில் சேமித்து வைக்கும் மின் பணப்பை போலல்லாமல் பரிவர்த்தனை கோரப்பட்ட போதெல்லாம் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக நிதியை எடுத்து மற்றொரு கணக்கில் செலுத்துகிறது. ஸோ முன்னரே எடுத்து வைத்து கொள்ளாது. பர்ஸ் மாதிரி, இப்போ நம்ம வேலெட்ஸ் மாதிரி முன்னரே தொகையை எடுத்து நம்மளுடைய எலக்ட்ரானிக் இதில் இந்த ஃபோன்பே இது மாதிரி இல்லாமல் யூபிஐ என்பது என்னென்னா நேரடியாக அந்த டைமில் நேரடியாக நம்ம அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுத்து செலுத்தும். யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா உடனடி கட்டண சேவை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஒரு பரிவர்த்தனை துவக்க யூபிஐ பயன்பாடு 2 வழிகளை பயன்படுத்தின. ஒன்று உலகளாவிய முகவரி, மற்றொன்று உள்ளமை முகவரி. உலகளாவிய முகவரினா எதுனா வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் உலகளாவிய முகவரி. உள்ளமை முகவரினா மெய்நிகர் செலுத்தல் முகவரி, விபிஏன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூபிஐ ஐடின்னு குறிப்பிடப்படுகிறது. மின்னஞ்சல் முகவரி மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பல வங்கிகள் மற்றும் முன் செலுத்து பணம் செலுத்தல் வழங்குனரிடமிருந்து பணம் பெற மற்றும் அனுப்ப நமக்கு உதவுகிறது. வங்கி அல்லது நிதி நிறுவனம் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு எண் தொடர்புடைய தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி விபிஐவை உருவாக்க வாடிக்கையாளரை அனுமதிக்கிறது. இந்த விபிஐ உருவாக்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் தேவைப்படுது. இதை கொண்டு நாம் விபிஐவை உருவாக்கிவிட்டு அந்த விபிஐ மூலமாக பணம் செலுத்தலாம் அல்லது பெறலாம். வங்கி கணக்கிற்கு மாற்றாக விபிஐ பயன்படுத்துவதன் மூலம் வங்கி கணக்கு பற்றிய முழுமையான தகவல்களானது மறைக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக இதை பயன்படுத்தினால, அதுக்கு பதில் இதை பயன்படுத்துறதுனால அந்த தகவலானது மறைக்கப்படுகிறது. அக்கௌண்ட் நம்பருக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம அக்கௌண்ட் நம்பரை மற்றவங்க பார்க்காம தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எம்பின், மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இது வந்து மொபைல் பேங்கிங்க்கு தனிநபர் அடையாள எண் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு பணம் செலுத்துதலையும் இது உறுதிப்படுத்த தேவைப்படுகிறது. யூபிஐ ஒற்றை மொபைல் பயன்பாட்டில் பல வங்கி கணக்குகளை இயக்க அனுமதிக்கிறது. ஒரு அப்ளிகேஷனில் பல கணக்குகளை நாம் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். சில யூபிஐ பயன்பாடுகளை விபிஐ இல்லாத போது ஆதார் எண்ணை மட்டுமே பயன்படுத்தி பரிவர்த்தனை தொடங்கலாம். இதனுடைய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா 24/7 அதாவது இது அர்த்தம் என்னென்னா எந்த நேரமும் வந்து நம்ம மொபைல் சாதனத்தை கொண்டு பண பரிமாற்றத்தை ஈடுபடலாம். அடுத்து பல வங்கி கணக்குகளை நாம் வந்து ஒரு மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்தி அணுகலாம். அதே போல் ஒரு சொடுக்கில் நிதி பரிமாற்றத்தினுடைய அங்கீகரிப்பை நாம் மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு பண பரிவர்த்தனைக்கும் அட்டை எண், கணக்கு எண் இதெல்லாம் தேவையே கிடையாது. மின் பணப்பை, கடன் அட்டை அல்லது பற்று அட்டை தேவைப்படாமல் மின்னணு பரிமாற்றங்களை நாம் மேற்கொள்ளலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ என்று குறிப்பிடுகிறார்கள். இறுதியாக ஒப்படைப்பின் போது பணம் செலுத்தல். ஒப்படைப்பின் போது பணம் செலுத்துதல், கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது இகாமர்ஸில் இது முக்கியமான இது ஒரு வகையான நடைமுறை, பணம் செலுத்தல் வழிமுறை. இந்த வழிமுறையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு பொருளை நாம் வந்து நம்ம கையால் பெற்றுக்கொண்ட பின் பணத்தை செலுத்துகிறோம். இதுதான் கேஷ் ஆன் டெலிவரி, கலெக்ஷன் ஆன் டெலிவரி அல்லது கேஷ் ஆன் டெலிவரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது பணத்தை முன்கூட்டியே செலுத்துவதற்கு மாற்றாக பொருட்களை பெற்ற கொண்ட பின் பணத்தை செலுத்துகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணத்திற்கு மட்டுமே பொருந்தும். இது வந்து பார்த்திங்கன்னா
எலக்ட்ரானிக் முறையில் நம்ம பணத்தை செலுத்துறது இல்லை. சரிங்களா? அந்த டைமில் வந்து நம்ம காசோலைகள், கடன் மற்றும் பட்ட அட்டைகளை கொண்டு பண பரிவர்த்தனைகளை செய்வதை குறிக்கும். சேகரிக்கும் என்ற சொல்லாக இது மாற்றப்பட்டுள்ளன. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அதாவது பணத்தை வந்து முன்னரே செலுத்தலை, நம்ம பொருட்களை பெற்றுக்கொண்ட பின் பணத்தை செலுத்துகிறோம். சரிங்களா? ஆக பணம் செலுத்தல்கள், இந்த பண செலுத்தல்கள் வழிமுறைகளில் நாம் பல்வேறு வழிமுறைகளை பார்த்தோம். மின்னணு பணம் செலுத்தல் முறைகளில் நாம் அட்டையை பயன்படுத்தி பணம் செலுத்துவது, அதுபோல் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டிலிருந்து இசிஎஸ், இஎஃப்டி முறைகளில், ஆர்டிஜிஎஸ் முறைகளில் பணம் செலுத்துவது, வேலட்ஸ் மூலமாக பணம் செலுத்தலாம். அதுபோல் கிரிப்டோ கரன்சிஸ், மறையீட்டு நாணயங்கள் நம்ம பரிவர்த்தனைகள் பயன்படுத்துகிறோம். அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்தோம். அதுபோல் மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, கேஷ் ஆன் டெலிவரி போன்ற பல்வேறு கருத்துருக்களை இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்தோம். இவை அனைத்தும் நாம் காமர்ஸில் அந்த பண பரிவர்த்தனையில் நாம் எந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் என்பதை குறிக்கிறது. இன்றைய நவீன காமர்ஸ், வணிகவியல் நடைமுறையில் நாம் பயன்படுத்துகின்ற பண பரிவர்த்தனை, பண பரிமாற்றங்களினுடைய வகைகள் தான் இவையெல்லாம். எனவே இந்த பாடமானது, 16வது பாடமானது மிக மிக ஒரு முக்கியமான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நடைமுறை வாழ்க்கையில் மிக அவசியமான சில கருத்துருக்களை குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த பாடமானது உங்களுக்கு பயனுள்ள பாடமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.